ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே கடந்த 7 மாதங்களை தாண்டி இந்த 8வது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக நம்மை பத்திரமாய் சுமந்து வந்த ஆண்டவருக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள அப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் இறுதி வரை நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை ஆண்டவரே நீர் சுமந்து கொண்டு வந்த தேவக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ள கொடுக்கிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, உம்முடைய ஆலோசனை எங்களோடு இருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடல் எங்களை வழிநடத்துவதாக. தொடர்ந்து உமது வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நான் என்றும் பாடுவேன், ஆதிபக்தரோடு என்றும் மாமூலமாய் ஆர்ப்பரித்தன்மை தொழுதிடுவேன். கர்த்தரின் அடைக்கலம் கவலை இல்லையே, இக்கட்டு துன்ப வேலையோ கலக்கம் இல்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நான் என்றும் வாழ்வேன், ஆதி முற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு அடிப்படையாக எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற வைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கும் பொழுது ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு சித்தம் இல்லாமல், ஏதோ குருட்டாம் பாக்கத்திலே அவர் மனிதரை தெரிந்து கொள்ளுகிறதில்லை. அவர் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த காரியத்துக்காக தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்துக்கு
யார்தான் சரியாக இருப்பார் என்றெல்லாம் அவர் அருமையாக திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி தம்முடைய திரு சித்தத்தின்படி தம்முடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறவராகவும் தன்னுடைய ஊழியக்காரர்களை தன் வார்த்தையை தெரிவிக்கிறவராகவும் அவர்களை தம்முடைய நாம மகிமைக்காக தன்னுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சாதகமாக அவர் பிரயோஜனப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இந்த எரேமியா அவருடைய ஆதியந்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவராய் இருந்தார். அவர் ஒரு லேவியின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். எரேமியாவினுடைய தகப்பன் பெயர் இல்கியா என்ற ஆசாரியன். ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது பாஸ்டர், ஊழியன் என்று இந்த காலத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அந்த காலத்தில் ஆண்டவருக்கு தூபங்காட்டி அவருக்கு பணிவிடை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தவர்களே ஆசாரியர்கள் என்றும் பிரதான ஆசாரியர்கள் என்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் அந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் என்றும் அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். ஆகவே மோசேயினுடைய காலத்தில் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் தனக்கு ஊழியம் செய்யும்படி அவர் பிரித்தெடுத்தார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஆரோனின் குடும்பத்திலே அந்த லேவியின் கோத்திரத்திலே இருந்து வந்தவர்தான் இந்த எரேமியா. பாருங்கள், ஆரோன் வாழ்ந்த காலத்துக்கும் இந்த எரேமியா வாழ்ந்த காலத்துக்கும் குறைந்தது ஒரு 2 அல்லது 3000 வருஷங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் என்று நாம் எண்ணுகிறோம். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஏனோ தானோ என்று எவரையோ ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதபடி தான் ஆதி காலத்திலே நியமித்த நியமத்தின்படியே லேவி கோத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனின் குடும்பத்தின் ஆசாரிய வாரிசாக இருக்கக்கூடிய இந்த எரேமியாவை அவர் தனக்கு ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார். இவரை அழைக்கும் பொழுது இந்த எரேமியா அவர் ஆனதோத் என்ற ஒரு தேசத்திலே ஒரு ஊரிலே இருக்கிறார். பெஞ்சமின் தேசம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்களும் தங்களுக்கு 12 ஏரியாக்களை தெரிந்து கொண்டு அவரவருடைய பெயரை வைத்து கொண்டு குடியிருந்தார்கள். அப்படியாக 12 கோத்திரத்திலே கடைசி கோத்திரமான பென்யமின் கோத்திரத்திலே இருந்து அந்த பென்யமின் என்ற தேசத்திலே இவர் ஆனதோத் என்ற ஊரிலே அவர் குடியிருந்தார். விசுவாசம் என்கிற ஒரு காரியத்திலே இந்த எரேமியாவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவரை சிறு வயதிலே இருக்கும் பொழுதே தன்னுடைய ஊழியத்தை செய்ய அழைத்தார். அழைக்கும் பொழுது நாம் இப்பொழுது படித்த வசனங்களை படிக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு பேச வராது, நான் என்ன செய்ய முடியும், நான் மிகவும் சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று இவர் சொல்லுகிறார். அப்ப சிறுபிள்ளையா என்றால் 5 வயது 6 வயதா இருப்பார் என்று நம்ம நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 16, 17, 18 வயது உடையவராக எரேமியா இருந்திருக்க கூடும். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுது, நான் மிகவும் சிறியவனாக எளியவனாக இருக்கிறேனே, கடைசி கோத்திரமாகிய பென்யமின் கோத்திரத்திலே நான் வந்தவனா இருக்கிறேனே, அப்ப நான் எப்படி உம்முடைய இந்த இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை சிறுபிள்ளை என்று சொல்லாதே, இதோ நான் என் வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே வைக்கிறேன், நான் அனுப்புகிற எல்லா ஜனங்களுக்கும் நீ போய் நான் என்ன சொல்லுகிறேனோ அவைகளை நீ சொல்லு என்று சொல்லி அந்த எரேமியாவுக்கு தன்னுடைய ஆவியை ஊதி தன்னுடைய வார்த்தைகளை அவருடைய வாயிலே வைத்து அவரை திடப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்புகிறார். யார் இடத்திலே அனுப்புகிறார் என்றால், அவர் புறஜாதிகளுக்குள்ளே எரேமியாவை அனுப்பவில்லை, தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பையும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக சொந்த ஜனங்களுக்குள்ளேயே எரேமியாவை அவர் தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார். எரேமியா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய
ஒரு சுபாவம் உள்ளவராய் இருந்தார். மனிதர்களுக்கு பயப்படாதவர்களாய் இருந்தார். சூழ்நிலைகளுக்கு அஞ்சாதவராக இருந்தார். பலவிதமான சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலே ஆழமாக பதித்திருந்தார். பாருங்கள், எரேமியா 17:7, 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து மழை வருகிறதை காணாமல் அவர் இலை பச்சையாய் இருக்கிறதும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவமாக நடக்கிறவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இதிலே அவர் சொல்லுகிறார். அதேபடியாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், எரேமியா 17 இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக நடப்பட்டதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பார். இப்படி கர்த்தருக்கு பயப்படாத மனுஷன் அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் உஷ்ண காலத்திலே காஞ்சு கருகி போகிற மனுஷனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற மனுஷன் அவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் ஆண்டவரை வாய்க்கால் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழையே பெய்யாத காலத்திலும் தன்னுடைய சீசனிலே அவன் தன்னுடைய கனியை கொடுக்கக்கூடிய மனுஷனாக இருப்பான். யார் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் இப்படி இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர் சொன்ன அந்த வசனங்களில் இருந்தே இவர் எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார், எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தார், எந்த அளவுக்கு தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார், எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த 2-3 வசனங்களை வைத்தே நாம் எரேமியாவினுடைய ஆவிக்குரிய அன்பையும் விசுவாசத்தையும் நாம் கணக்கு போடலாம். ஆகவே இவர் கர்த்தர் மேல் ஒரு உறுதியான அன்பும் பற்றும் அயர்ந்த விசுவாசமும் சூழ்நிலைகளினாலே அசைக்கப்படாத ஒரு உறுதியான ஒரு மனுஷனாக இருந்தார். He was a man of boldness. He was not afraid of anything, whatever happened in his way. தன்னுடைய வழிகளிலே என்ன நேர்ந்தாலும், என்னென்ன சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் அவைகளினாலே அவர் ஒருபோதும் பயப்படாதவராக கலங்காதவராக இருந்தார். ஆண்டவரே அவரை அழைக்கும் பொழுது சொன்னார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதோ உன்னை நான் இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான கோட்டையும் வெண்கல அலங்கமுமாக்குவேன் என்று, நீ மலைகளை தகர்த்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவாய் என்று பல வாக்கு தத்தங்களை கொடுத்து எரேமியாவை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி தைரியத்தினாலும் பலத்தினாலும் ஒரு முரட்டு வைராக்கியத்தினாலும் ஆண்டவர் அவரை நிரப்பினார். ஆகவே எரேமியா இந்த இஸ்ரவேல் முரட்டாட்டமான ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவர் பயப்படாமல் இருக்க கர்த்தர் அவரை எல்லா விதமான கிருபையினாலும் தைரியத்தினாலும் பலத்தினாலும் திடகாத்திரத்தினாலும் ஆண்டவர் எரேமியாவை அவர் ஆசீர்வதித்திருந்தார். அது மாத்திரமல்ல, எரேமியாவினுடைய ஒரு முக்கிய கேரக்டர் என்னவென்றால், எரேமியாவுக்கு ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று ஒரு பெயர் உண்டு. மற்ற தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொல்லுவதை போய் அவர்கள் டாம் டூம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார்கள். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி ஏசாயா, எசேக்கியேல், ஆமோஸ் இந்த விதமான தீர்க்கதரிசிகளை விட சற்று வித்தியாசமானவர். இந்த ஜனங்களுக்கு பாரமான காரியங்களை அழிவுகளையும் அவர் தீர்க்கதரிசனமாக சொல்லும் பொழுது கண்ணீரோடு சொல்லுவார், என்னுடைய ஜனங்களுக்கு இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் காத்திருக்கிறதே என்று சொல்லி இந்த புலம்பல்
எரேமியாவுக்கு அடுத்த ஒரு புஸ்தகம் வருகிறது, புலம்பல், லேமெண்டேஷன் இன் இங்கிலீஷ். அதை படிக்கும் பொழுது எரேமியா எப்படி எருசலேமுக்காக அழுதார், எப்படி புலம்பினார், எப்படி கண்ணீரோடு வார்த்தைகளை எச்சரித்தார், எப்படி அவர் துக்கப்பட்டார் என்பதை இந்த புலம்பலிலே நம்ம பார்க்க முடியும். அப்படியாக இந்த கண்ணீரின் தீர்க்கதரிசி, இந்த புலம்பலின் தீர்க்கதரிசியாகிய எரேமியா உண்மையான ஒரு ஆத்தும பாரமும் உண்மையாக ஜனங்கள் மேல் ஒரு அன்பும் உள்ளவராக இருந்தபடினாலே அவர் பாரமான தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அவர் கண்ணீரோடு சொன்னார். அந்த காலத்தில் பெங்களூர் பட்டணத்தில் அகஸ்டின் சாலின்ஸ் என்று ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சிறு வயதிலேயே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை உருவாக்கி பெங்களூரிலே அவர் லிங்கராஜபுரம் ஏரியாவிலே அவருடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த அகஸ்டின் சாலின்ஸ் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ண ஓ என் ஜனமே என்று இப்படி கரங்களை நீட்டும் பொழுது அவருடைய 2 கண்களிலும் கண்ணீர் அப்படியே பொடபொட என்று கொட்டும். பாருங்கள், இன்றைக்கு காலகட்டங்களிலே அப்படிப்பட்ட பாரம் மிகுந்த கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை பார்ப்பதே கஷ்டம், கேள்விப்படுவதும் கஷ்டம். எல்லாம் பலவிதமான கதைகளும் ஜோக்கும் சிரிப்பும் கோமாளித்தனமுமாக அநேகர் இந்த காலத்தில் பரிசுத்த பலிபீடத்தில் இப்போ இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் எரேமியா அவர் பேசும் பொழுது ஜனங்கள் மேலே உள்ள ஒரு பாரத்தினாலும் அன்பினாலும் அவர் ஜனங்களை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார், கண்ணீரோடு பிரசங்கித்தார், கண்ணீரோடு எச்சரித்தார். அதே போல இந்த அகஸ்டின் சாலின்ஸ் ஊழியக்காரர் கூட பிரசங்கம் பண்ண அப்படியே அவருடைய கண்களிலே கண்ணீர் கொட்டுவதை நான் என்னுடைய சிறு வயதிலே நான் பார்த்திருக்கிறேன். நாசரேத் என்ற ஒரு ஊரிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு கன்வென்ஷன்ல 3 நாள் பேசுவதற்காக அகஸ்டின் சாலின்ஸ் ஃப்ரம் அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட் பெங்களூர் அவர் வந்திருந்தார். பாருங்கள், அவரை போல நான் மாறக்கூடாதா, அவரை போல நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடாதா, செய்ய வேண்டுமே என்று நான் அந்த சிறு பிராயத்திலே நான் ஆசைப்பட்டது உண்டு, ஏங்கினது உண்டு. பிரியமானவர்களே, எரேமியா அந்த ஆவி அகஸ்டின் சாலின்ஸ் ஊழியக்காரருக்கு எங்கிருந்து வந்தது என்றால் இந்த எரேமியாவின் இடத்திலிருந்து தான் அந்த விதமான ஒரு ஆத்ம பாரமும் ஒரு கண்ணீரான ஜெபமும் ஒரு கண்ணீரான உபதேசமும் அவரிடத்திலிருந்து வந்தது. எரேமியா காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவர் வாழ்ந்தவர் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை அவர் முழுவதுமாக செய்ய அவர் ஏக்கமும் தாகமும் பாரமும் உள்ளவராக இருந்தார். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சியாக மாற வேண்டுமே என்று அந்த பாரத்துல அவர் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவராகவும் கண்ணீரோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராகவும் கண்ணீரோடு மக்களை எச்சரிக்கிறவராகவும் காணப்பட்டார். அந்த எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், கள்ள தீர்க்கதரிசி. காசுக்காக மனிதருடைய போற்றுதலுக்காக ஊழியம் செய்ய வந்தவன். அவன் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், இந்த தேசம் பாபிலோன் ராஜாவாகிய அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மட்டுக்கு மிஞ்சி போகும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஆண்டோட பிள்ளையாக மாறி ஒழுங்காக இருந்தால் இந்த தேசத்திலே நான் உங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்,
நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் என்னுடைய வார்த்தைகளை மீறி விக்கிரக ஆராதனை செய்து நீங்கள் தேவனுடைய காரியங்களை விட்டு நீங்கள் புறம்பாக போவீர்கள் என்று சொன்னால், வட தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவன் வந்து உங்களை எல்லாரையும் கையிலே விளங்க மாட்டி காலில் விளங்க மாட்டி உங்களை அடிமைகளாக கொத்தடிமைகளாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவான் என்று இவர் ஜனங்களை எச்சரித்தார். இந்த எச்சரிப்பினுடைய சத்தத்தை பொறுக்க முடியாமல் ஒரு முறை என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை தூக்கி ராஜாவினுடைய அரண்மனைக்கு பின்புறத்திலே இருந்த ஒரு சேறு நிறைந்த ஒரு அகழி, ஒரு தண்ணீரும் சேரும் நிறைந்த ஒரு குட்டையிலே செத்து தொலை என்று சொல்லி அவரை போட்டு விட்டார்கள். இது ராஜாவுக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து நல்லவர்கள் ராஜாவின் இடத்துல, ராஜாவே, எரேமியா நம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷன் அல்லவா, நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அல்லவா. சில ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து உமக்கு தெரியாமல் அவனை அகழியிலே போட்டு விட்டார்கள், சேற்று குளத்துக்குள்ளே போட்டு விட்டார்கள், அவன் இங்கே மூழ்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே ராஜா என்ன செய்தார்? உடனே ஆட்களை அனுப்பினார்கள். வீரர்கள் போய் பழைய துணிகளையும் சேலை துணிமணிகளையும் கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்து, அங்கே உடம்பை சுற்றிலும் அதை கட்டுக்கொள், நாங்கள் உங்களது உளையான சேற்றிலே இருந்து நாங்கள் உன்னை காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லி பழைய சேலை துணிமணிகள் எல்லாம் எரேமியாவுக்கு போகிற. நல்ல வேலை, எரேமியா இப்படி முங்கி கொண்டிருந்தவர் 2 கையும் மேல இருந்தபடினாலே அந்த துணிமணிகளை எடுத்து தன்னுடைய தோள் பட்டைகளுக்கு அடியாக வைத்து அவர் கட்டி கொண்டார். ராஜாவின் ஊழியக்காரர்கள் அவரை பத்திரமாக உளையான சேற்றில் இருந்து அவரை தூக்கி எடுத்து அவரை குளிப்பாட்டி அவருக்கு நல்ல வஸ்திரங்களை தரித்து அவரை மறுபடியும் ராஜ சமூகத்திலே வந்து வைத்தார்கள். அவர் மறுபடியும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ஐயோ, இப்படி சொன்னால் அடிப்பார்களே, இப்படி சொன்னால் கொல்லுவார்களே, இப்படி சொன்னால் மோரியிலே போடுவார்களே என்றெல்லாம் சொல்லி அவர் தன்னுடைய ஊழியத்தை விட்டு பயந்து ஓடவில்லை. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், அவருக்கு உண்மையாக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எரேமியா கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். என்னுடைய பிரசங்கம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் அக்கிரமங்களை விட்டு மனமாறி கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். இல்லாவிட்டால் பாபிலோன் ராஜா வந்து உங்கள் எல்லாரையும் கட்டி பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போய் விடுவான் என்று சொன்னார். ஜனங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்ப வேண்டும், தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், கண்ணீரோடு பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நினிவேயின் மக்கள் கதறியது போல தங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மனம் திரும்பி தேவனை நோக்கி அவர்கள் அழ வேண்டும். அதை விட்டுவிட்டு தங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கொடுத்த எரேமியாவை கொல்ல பார்த்தார்கள். எவ்வளவு மனிதனுடைய இருதயம் பாவத்திலே துணிகரமாய் இருக்கிறது என்பதை சற்று நினைத்து பாருங்கள். அப்ப அந்த நேரத்துல தான் அனனியா என்ற தீர்க்கதரிசி எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். இவன் எரேமியா உண்டு என்று சொன்னால் அவன் இல்லை என்று பிரசங்கம் பண்ணுவது. இங்க தேவன் உங்களை அழிப்பார் என்று சொன்னால் இல்லை, தேவன் உங்களை அழிக்க மாட்டார் என்று சொல்லுவது. பாபிலோன் ராஜா வருவான், உங்களை எல்லாம் கட்டி தூக்கி சிறை கைதியாக கொண்டு போவான் என்று எரேமியா சொன்னால், இந்த அனனியா அப்படி ஆவதில்லை, அது ஒருபோதும் நடக்காது. அப்ப எரேமியா சொன்னார், நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுகிறபடினாலே நீ சாகவே சாவாய் என்று எரேமியா அனனியாவுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அந்த வருஷத்திலேயே அவர் சொல்லி 2 மாதத்துல அனனியா செத்து போவார். இப்பொழுது தெரிகிறதா யார் உண்மையான தீர்க்கதரிசி, யார் கள்ள தீர்க்கதரிசி என்று? எரேமியா துன்பங்களை பார்த்து, துயரங்களை பார்த்து, ஒடுக்குதலை பார்த்து தன்னுடைய ஊழியத்தினுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளவில்லை. கர்த்தர் சொன்னதை சொன்னபடி அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் இருந்த ஆமோன், ஏசாயா
எசேக்கியா, அமத்சியா, யோசியா, இன்னும் சிதேக்கியா, இப்படிப்பட்ட அந்த ராஜாக்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் ராஜாவாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் எரேமியா தீர்க்கதரிசியை கண்டு பயந்தார்கள், மதித்தார்கள். அவருடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார். ஏனென்றால் எரேமியா ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரனாக இருந்தார். எந்த நேரத்தில் ஆண்டவர் எதை சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிற மகனாக இருந்தார். ஒரு தரம் ஆண்டவர் சொன்னார், எரேமியாவே, இந்த ஜனங்களுக்குள்ளே நான் அப்ப தாழ்ச்சியையும் தண்ணீர் குறைச்சலையும் நான் உண்டு பண்ணுவேன். அதற்கு உதாரணமாக நீ போய் மனுஷ வரட்டிகளை நீ சாப்பிட்டு ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக சொல்லு என்று சொல்லுகிறார். அப்பொழுது எரேமியா ஆண்டவரத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் இவ்வளவு சுத்தமான காரியங்களினாலே இதுவரை நான் என்னை தீட்டுப்படுத்ததில்லை என்று சொல்லும் பொழுது, சரி, மனுஷனுடைய வரட்டிக்கு பதிலாக மாட்டு வரட்டியை நீ சாப்பிடுவாயாக என்று சொல்றான். உடனே அவர் மாட்டு சாணியை எடுத்து சாப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன் ராஜாவினாலே கைது செய்யப்பட்டு அறையிலே துணி இல்லாதவர்களாக அம்மனமாக அவர்களை அவன் அடிமையாக கொண்டு போவான். அதற்கு அடையாளமாக நீ அம்மனமாக தெருக்களிலே நடந்து என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லும் பொழுது எரேமியா வெட்கப்படவில்லை. ஆண்டவர் சொன்னபடியே அம்மனமாக எருசலேமின் நடுத்தெருவிலே நடந்து, பாபிலோன் ராஜா வரப்போகிறார், உங்களை கைது செய்ய போகிறார், உங்களை இப்படி அம்மனமாக இந்த தெருவிலே சிறை கைதிகளாக கொண்டு போக போகிறார், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த மனம் திரும்புதலை கேட்டு அநேக ஜனங்கள் திருந்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் திருந்தாத ஜனங்கள் திருந்தாதவர்களாகவே இருந்தார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை சேவித்தவர்கள் அந்த தேசத்திலேயே இருந்து கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்தார்கள். அவர்களோடு எரேமியா தீர்க்கதரிசியும் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதபடி எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக இருந்தவர்கள் கைகள் கட்டப்பட்டு, கண்கள் புடுங்கப்பட்டு, கால்களிலே விலங்கிடப்பட்டு பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார், அவருடைய சேனாதிபதி நெபூசராதான் என்பவன் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருந்த ஜனங்களை எல்லாம் விலங்கு மாட்டி பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனார். அங்கே போய் அவருடைய கண்களை பிடுங்கினார். அவர்களுக்கு அரை உரையான சாப்பாடு வச்சு சாகும் மட்டும் சிறையிலே போட்டான். பார்த்தீர்களா? எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அது உண்மையாக மாறிற்று. நல்லவர்களுக்கு நல்லதெல்லாம் நடந்தது, நல்லதல்லாத வழியிலே நடந்தவர்களுக்கு தீமைகள் வந்து அவர்களை மூடிக்கொண்டது. ஆகவே இந்த எரேமியா தீர்க்கதரிசியை போல நாமும் கூட ஆண்டவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்குடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய சொந்த லாபங்களையும் சொந்த பேர் பெருமைக்காக ஊழியம் செய்யாதபடி தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தர் இதை சொல்ல நாம் சொல்ல வேண்டும், அதை மறைக்க கூடாது. கர்த்தர் இதை சொல்லக்கூடாது என்று சொன்னால் நாம் அதை சொல்லக்கூடாது. நம்ம சுய புத்தின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொன்னபடி மனிதர்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாயிருக்கும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும், நம்முடைய சபை ஆசீர்வாதமாயிருக்கும். நம் மூலமாக புற ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் அவருடைய கண்களையும் திறந்து தேவனுக்கு சாட்சிகளை உருவாக்குவார். ஆகவே நாம் எரேமியாவை போல என்னை மாற்றும், கண்ணீரோடு ஜெபிக்கிற, அழுது ஜெபிக்கிற மகளாக என்னை மாற்றும் என்று ஜெபிப்போம். கண்ணீரோடு நம்ம ஆண்டவருக்கு மனம் திரும்புவோம். கண்ணீரோடு தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். கவலையோடு பாரத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையினாலே பெங்களூர் வந்து 35 வருஷம் முடிந்து 36 வருஷங்களை தொடங்கிவிட்டோம். கடந்த 35 வருஷங்களாக என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபைகளையும் நடத்தி வருகிற ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை செலுத்தி இந்த ஆகஸ்ட் மாத செய்தியை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். என்னையும் எங்கள் சபைகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.